Exercise 2.8 ல 4th ல second sum. நம்ம 4th ல first sumலயே நம்ம x and y values நம்ம solve பண்ணி எடுத்திருக்கோம். அதையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். So x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்னா cos alpha plus I sin alpha implies 1 by x என்னவா இருக்க போது அதனுடைய conjugate. So cos alpha minus I sin alpha. அதே மாதிரி y ஓட வேல்யூ என்னவா இருக்க போது இதே மாதிரி ஈக்குவேஷன் தான். So சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் cos beta plus I sin beta ன்னு கிடைக்கும். implies அதனுடைய இன்வர்ஸ் என்னது மைனஸ் டேர்ம்ஸ்ல இருக்கும் cos beta minus I sin beta ன்னு இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க xy minus 1 by xyங்கிறத நம்ம சால்வ் பண்ண போறோம். So x into y. xங்கிறது என்னது cos alpha plus I sin alpha. yங்கிறது என்னது cos beta plus I sin beta. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன செய்யணும் ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஆட் ஆயிடும். So cos of alpha plus beta plus I sin of alpha plus beta. ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க 1 by xy. 1 by xyங்கிறது நம்ம இத மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட தேவையில்ல. x இந்த டேர்ம்னா 1 by x என்ன இருக்கு அதனுடைய கான்ஜுகேட்டா இருக்கு. y வந்து cos beta plus I sin beta னா 1 by y என்ன இருக்கு அதனுடைய கான்ஜுகேட்டா இருக்கு. அதே மாதிரி xyங்கிறது cos alpha plus beta plus I sin alpha plus beta னா அதனுடைய இன்வர்ஸ் 1 by xyங்கிறது என்ன இருக்க போகுது இதனுடைய கான்ஜுகேட். So cos of alpha plus beta minus I sin alpha plus beta ன்னு இருக்கும். ஓகேவா? இப்ப இத எடுத்து என்ன செஞ்சிருக்காங்க மைனஸ் பண்ணிருக்காங்க. So xy minus 1 by xy. ரெண்டுத்தோட ஆன்சரையும் எடுத்து எழுதிக்கோங்க. cos of alpha plus beta plus I sin of alpha plus beta minus 1 by xy term என்னது இங்கல இருக்கு. cos of alpha plus beta minus I sin of alpha plus beta. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏன்னா வெளியில மைனஸ் சைன்லாம் இல்ல. அதனால அப்படியே பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணாலே போதும். அடுத்தது இங்க மைனஸ் சைன் இருக்கிறதுனால செகண்ட் பிராக்கெட் உடைக்கும் போது இந்த மைனஸ் என்ன செய்யும் உள்ள மல்டிப்ளை ஆயிடும். சோ மைனஸ் ஆஃப் cos alpha plus beta ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் I sin of alpha plus beta ன்னு இருக்கும். இப்போ காமன் டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க இது ரெண்டும் வேற வேற சைன்ல இருக்கு. ஓகேவா? ஒரே டேர்ம் வித் வேற சைன். அதனால ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்க வேண்டியது. அப்ப என்ன ஆகும் 2I sin of alpha plus beta. ரைட் ஹேண்ட் சைடு என்னது xy minus 1 by xy. therefore xy minus 1 by xyங்கிறது என்னது 2I sin of alpha plus beta. நம்ம அதை ப்ரூவ் பண்ணியாச்சு.